வணவிலே ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை அப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்கறதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து கடன். ஏன்னா கடன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டிருக்கும். கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு, அது ஏன் வருதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம், பரிகாரங்களையும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கிறாங்க. ஸோ 3ல் இருக்கிற சிறப்பான விஷயமாக சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய முயற்சிகள், பெரிய வெற்றி, இந்த மாதிரி முயற்சிகள் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து 3ல் வந்து உத்திரட்டாதி தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கும்போது பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையவே இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பர். எனக்கு இந்த 2ஆம் தேதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்களும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப உஷாராக இருக்கும். ஏன்னா வந்து ஏதாச்சும் சொன்னால் கூட உட்காந்து பொறுமையாக யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது ஒரு பிரச்சனை இருக்குது. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய முயற்சி, பெரிய வெற்றிலாம் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2ஆம் தேதி 3ல் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி வந்து கேமரா வைக்கிறது, உங்களை வாட்ச் பண்ணுறது மாதிரி விஷயங்களும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்தா சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். இளைய சகோதரோ சகோதரியோ கொஞ்சம் வந்து என்னடா அது இப்படி பேச்சாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன சங்கடத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதிங்கிறது தாயார் சம்மந்தமான விஷயம். ஸோ 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது கொஞ்சம் அம்மாவுக்கு ஒரு மன சங்கடங்களையோ மனக்காயங்களோ இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனைவி ரீதியில் வந்து நமக்கு நிறைய சங்கடங்கள், மனக்காயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து 7ல் வந்து அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து மனைவியால் வந்து நமக்கு ஒரு மனக்காயங்களோ ஒரு டென்ஷனோ இருக்கும்னா அது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ 7ல் இருக்க செவ்வாய் வந்து அதுக்கப்புறம் ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே 8ல் போகும்போதும் இதே பிரச்சனை தான். ஸோ அதனால் வந்து ஒரு 2 மாதம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் நமக்கு டென்ஷனோ வாக்குவாதங்களோ ஒரு பிரச்சனையோ இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படிங்கிறது வீடு சம்மந்தமான விஷயங்கள், வண்டி சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன அவமானங்களோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அம்மா அதை வந்து ஏடாகூடமாக பேசுகிறது, அதனால் ஒரு அவமானங்கள் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் நீச்சல் பதில் இதில் வந்து பெருசாக பாதிக்கிறதுனா மனைவி தான். ஸோ மனைவி அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களும் வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுறது ரொம்ப நல்லது. ஏதாச்சும் வாக்குவாதங்களோ சின்னதாக ஒரு இன்சல்ட்டோ இன்னும் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதனால் விரோதம் வருன்றனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை வந்து 5லே இருக்கும்போது நல்ல கலைஞர்கள் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய வருமானங்கள் வர மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை அகல கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. நல்லாயிருக்கும், தொழில் நல்லா இருந்தாலும் அகல கால் வைக்காமல் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ வந்து புதன் இருக்கிறது 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் வந்து இப்போது சூரிய சாரத்தில் இருக்கும்போது அது அஸ்தங்கத்தில் இருக்குது. ஓகேங்களா. வேலையில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்கிறதுங்கிற மாதிரி தெரியாமல் ஒரு மனநிலையில் இருப்பீங்க. கடன் சம்மந்தமான விஷயங்கள் இதை எப்படி அடைக்க போகிறோங்கிற மாதிரி கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஒரு வாரம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா அஸ்தங்கன்ற போது நம்ம எதுவுமே முடிவெடுக்க முடியாமல் ஸ்ட்ரக்காகி நிற்கிறத தான் சொல்லும். அதனால் கொஞ்சம் கவனம். வேலை விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து நீங்கள் பெரிய முடிவுகள் எதுவும் இப்போ எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பெரிய முடிவு எடுக்காமல் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா 6ஆம் தேதி ஒர்க் லோடு ஜாஸ்தி இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் எதுவும் வந்து தடான்னு சில பேர் முடிவு எடுத்துரும். வாடா போடா நீயும் வேலைன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 9. ஸோ 9ஆம் அதிபதிங்கிறது வந்து அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் சொல்லும். ஸோ அதில் வந்து 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஸ்தங்கமாக இருக்கும்போது அப்பாவுடைய உறவுகள்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரக்கிங் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஒரு என்ன பேசுது என்ன இது பண்ணுறது தெரியாமல் கொஞ்சம் முழிக்கிறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக என்ன அடுத்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியாமல் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை 5ல் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து வியாபாரத்தில் வந்து நிறைய வெற்றிகள் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து கிளைண்ட்ஸ் யாராச்சும் நம்மளை ஏமாத்துறதுக்கு மன உளைச்சல், நான் பெரிய ஆர்டர் தரேன் அதுன்னு ஆசை காட்டி ஏமாத்துறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் வந்து பண்ணுற வியாபாரத்தை கொஞ்சம் ஸ்டடியாக பண்ணுங்கள். பேராசைப்படாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது மூத்த சகோதரர் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படும். அதனால் வந்து மூத்த சகோதரர் பெரிய லாபங்களை நோக்கி போயிட்டு நண்பர்களால் வந்து சின்ன அவமானம் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டம். மன உளைச்சல் கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து செவ்வாயுடைய பார்வை குடும்பம் மற்றும் உங்களுக்கு வரும்போது நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு கலக்கமோ
ஏதாவது இடகுடமாக பேசுகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், அந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி 12ன்றது குரு வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை 3 நிறைய முயற்சிகள், நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு வந்து எது ரொம்ப பெரிய ஒரு டென்ஷனை கொடுக்கணும், மனைவியோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், மனைவி சம்மந்தமான விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்தவித ஒரு பெரிய முடிவுகளும் இப்போ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வாரத்தோட மெயினான விஷயம். அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்களாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பேச்சில் வந்து கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறது வந்து தவிர்த்துக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுவோம். பட் பொருளாதாரத்தில் வந்து நல்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. வக்கீல் பேச்சினால் ஒரு வருமானம், நம்ம சேல்ஸ் ரெப்பு, சேல்ஸ் சம்மந்தமான விஷயங்களால், வாயினால் ஜாலங்களால் வந்து வருமானம் பண்ணுறவங்க வந்து நல்ல வருமானம் வர மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 3ஆம் அதிபதி. ஸோ 3ங்கிறது வந்து உங்களோட தைரியம் மற்றும் உங்களுடைய முயற்சி சம்மந்தமான விஷயம், இளைய சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் வந்து 6ல் வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி என்பது பாதம் சம்மந்தமான விஷயங்கள், கால் சம்மந்தமான விஷயங்களை கண்டிப்பாக நமக்கு ஒரு உடல் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து இது ஜூன் 10ஆம் தேதி வரை அது 6ஆம் இடங்கிறது ரோகத்தை சொல்லும், வழக்குகளை சொல்லும், ஒரு டென்ஷனை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் அதை வரை வந்து நம்ம அந்த பெயினை தாங்கித்தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி இதில் வந்து 3ஆம் இடம் இளைய சகோதரியும் குறிக்கும். ஸோ தம்பி ரீதியான விஷயங்களும் மனக்காயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவர்கிட்ட தம்பிக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனம், அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி சரியாகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே சரியாயிடும் வச்சுக்குமே. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக எதுக்கு செலவு பண்ணுறங்கிறது வந்து யோசித்து செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி என்பது வேலை விஷயமாக இருக்கட்டும், வேலையில் வந்து ஒரு நெருக்கடிகளோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ரீதியான விஷயங்களை வந்து ஒரு மனசலனங்களையும் கொஞ்சம் பாதிப்பையும் ஏற்படுத்தும். ஸோ அதனால் உடலை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. வழக்குகளை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. எவனோ ஒருத்தன் நோட்டீஸ் விட்டான் போடான்னு சொன்னீங்கன்னா திடீர்னு வாரண்ட் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டதுனால ஒரு அவமானங்களை சந்திக்கிறமான விஷயங்கள் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நல்லது. 8ஆம் அதிபதியான சூரியன். ஸோ உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 8ல் 7. ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயம் 4ல் இருக்காருங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பூமி மனை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஸோ சொத்துக்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்களை முடிவெடுக்க முடியாமல் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9. ஸோ 9ங்கிறது வந்து உங்களுக்கு வெளிநாடு, அப்பா சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல வருமானங்கள் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போது வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் வந்து ஒரு வெறியில் வேகமாக ஏதோ செய்ய போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்குங்க. ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழிலுக்காக கடன் வாங்கும்போதும் அதனால் ஒரு மன உளைச்சல் வர மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாமியாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் டென்ஷன் இருக்கனால அவங்ககிட்டலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் 11 மற்றும் 2ஆம் அதிபன் குரு வந்து சிறப்பான லாபங்கள், நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு வந்து மேஜரான இஷ்யூன்னு பார்க்கும்போது உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் கவனம் சேரும். எலும்பு மஜ்ஜைகள், எலும்பு சம்பந்தமான விஷயங்கள், ஓகேங்களா, ஷோல்டர் மற்றும் கால் பெயின்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ மனக்காயங்களை ஏற்படுத்தும். அது ஒரு சிலருக்கு, சில பேருக்கு வந்து வேலை விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல். ஸோ அதுதான் இந்த வாரத்தில் ரொம்ப மேஜராக பாதிக்கப்பட்டது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கிற மாதிரி தான் பதிவத்தில் வரார். ஸோ அதனால் வந்து நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்கள்லாம் வர மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்களோட ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துட்றார். அடுத்தடுத்த லெவல் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ். ஸோ இதெல்லாம்
இதெல்லாம் மாற்றிக்கணுங்கிற லெவலெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு மன உளைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் இன்னும் ஜூன் 10ஆம் தேதி வரை அங்கே தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சல், கொடுக்கல் வாங்கல், பணம் சம்மந்தமான விஷயங்களும் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 3 மற்றும் 8ஆம் அதிபதியின் 3ங்கிறது உங்களுக்கு முயற்சி சம்மந்தமான விஷயங்கள், இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள், அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்ட்டு, செக்ஸு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் வந்து அது புரட்ட முடியலன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அம்மாவுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடில் கொஞ்சம் வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வர மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா வந்து புதன் வந்து இப்போ 3ல் இருக்கும்போது வீடு விற்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும், விற்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும். என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் பிளாங்க் ஆவீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வாரம் 10 நாள் தான், எல்லாமே சரியாயிடும், விட்ருங்க. ஓகேங்களா? அதனால் வந்து ஒரு விரோதங்களோ டென்ஷனோ இருந்தனால இப்போ கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. எதுவும் வந்து ஒரு பெரிய பெரிய சந்தேகங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை வந்து சந்தேகம்ன்ற ஒரு விஷயத்தால் வந்து நீங்கள் ரொம்ப டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆவீங்க. இப்படி இருக்குமோ, அப்படி ஆகிடுமோன்னு அந்த சந்தேகங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான குரு. 10ஆம் அதிபதி குரு வந்து ராசியிலும் புதிய தொழில் முயற்சிகளும் சூப்பராக இருக்குங்க. அடுத்தடுத்து முன்னேறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 11ங்கிறது வந்து லாபஸ்தானம். லாபங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாபத்தை நோக்கி ஒரு எண்ணங்கள் சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வர நல்ல ஐடியாஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணாலே ஒரு பெரிய லெவலில் சந்திக்கலாம். பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எல்லாமே சூப்பருங்க. என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேஜர் இஷ்யூ குழந்தைகள் விஷயம். ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அதில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். குடும்பத்தையும் குழந்தைகள்கிட்டையும் வந்து கொஞ்சம் கனிவாகவும் பொறுமையாக பேசுகிறது தான் வந்து இந்த வாட்டி வந்து ராசி மீன லக்னக்காரர்களுக்கு வந்து மேஜராக பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்தேகங்கள், ஏன்னா 3 8ஆம் அதிபதி ராசியிலேயோ லக்னத்திலேயோ இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி அதனால் ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஸோ அதனால் வந்து சந்தேகத்தெலாம் தூக்கி போட்டு நடக்கட்டும், இறைவன் இருக்கான், இருக்கிற ஒரு குட்டி லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணாங்க, அதனால் இப்போவும் இப்படி தான் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் எதுலேயுமே வந்து வர முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் நல்ல விஷயம்லாம் வரணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்ன வழி. ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் மேஜரான விஷயம். கடன்கள். ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னும்போது யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு. ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வருது, குருவும் கேதுவும் ஒன்றா வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க, ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும், இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாக்கும். சில பேர் குழந்தை இருக்காது, ட்ரீட்மெண்ட்டாக தான் குழந்தை போகும், அந்த மாதிரி விஷயங்கள். அதுமாதிரி குரு கேது இருக்கவங்களுக்கு கடன்கள் அதிகமாகிடும். ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்க போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றது தான் மேஜரான விஷயம். அது மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளால் ஒரு தலைவலிக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தில் தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி வழக்குகள், இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும், ஒரு கிளாரிட்டி வரணும்னா குரு கேது இருக்கவங்க பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக. அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள். நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது, நீங்கள் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார். அந்த காலகட்டத்தில் தூங்க விட்டாங்க, இப்போ தூங்க விடுறதில்ல. ஸோ அதனால் தூங்கிடுவார். ஸோ காலையில் இருந்தும் அவர் வந்து லைஃப்பில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார். ஸோ இது ஒரு உதாரணம். இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போது அடையுங்க, எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு, ஓகேங்களா, அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை, அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம் வர நாள். ஸோ ஒரு அனுஷ நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கோமே, ஸோ அந்த அனுஷ நட்சத்திரம் வர நாளும் விருச்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பார்ட், அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி, ஓகேங்களா, ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க. அந்த காலகட்டத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கடன் உங்களுக்கு வந்து அடையப்படுங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அது வந்து பண்ணி பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன், அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 3
ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். குரு கேதுவாக இருக்கட்டும். குரு கேதுனா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது. சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகும்போதும் சரி, அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் ரிச்சிக லக்னத்துலையும் சரி, இந்த கடனை அடைக்கும் போது பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீர்ந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடைச்சினா அதுவும் வந்து கிளியர் ஆகுங்க. இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள். 100% சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இப்போ சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும் சார். உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸோ நன்றி, வணக்கம்.